நம்ம இன்றைக்கி 6 லீஃப் ஃபில்லிங்கில் செகண்ட் டைப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து த்ரெட் எடுத்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். இந்த மாதிரி இதான் நம்மளோட செகண்ட் டைப்பு. 2 பக்கமுமே நம்ம வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். சென்டரில் வந்து ஒரு லாக் கொடுக்கணும். அதே மாதிரி சைடில் ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் ஒரு லாக் போட்டு தான் எப்போவுமே நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இல்லைனா த்ரெட் வந்து அப்படியே இழுந்துட்டு வந்துடும். சரிங்களா? சென்டர்லேயும் அதே மாதிரி லாக் போட்டு 2 பக்கம் நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரலாம். கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். த்ரெட்டை ரொம்ப இழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த லீஃப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்டில் எண்டு நாட் போடாமலே சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சுற்றி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பீட் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம முடித்ததுக்கப்புறம் எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ்